ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலெக்ஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ப்ரெஷர் குரூப்ஸ். இதில் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எலக்ட்ரல் சிஸ்டம் வந்து இந்தியாவில் எப்படி இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம், அப்புறம் ப்ரெஷர் குரூப், முக்கியமாக வந்து ப்ரெஷர் குரூப். இந்த ப்ரெஷர் குரூப் வந்து இங்கே மட்டும் தான் படிக்கிறோம், வேறு எங்கேயுமே படிக்கல. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எலக்ட்ரல் சிஸ்டம் இன் இந்தியா. இந்த எலக்ட்ரல் சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்றே வந்து நம்ம இந்தியாவிலேருந்து எங்கேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா யுனைடெட் கிங்டம்லேருந்து அந்த எலக்ட்ரல் சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்றே வந்து உள்ளே கொண்டு வந்திருப்போம். ஸோ இந்தியா வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட் லெசனில் பார்த்த மாதிரி ஒரு இறையாண்மை கொண்ட நாடு, செக்யூலர், மதசார்பு இல்லாத நாடு, டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக்கும், லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி. ஓகேவா? வேர்ல்டுலே வந்து லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி வந்து இந்தியா தான். ஸோ மாடர்ன் இந்தியாவோட அந்த கான்ஸ்டியூஷன் வந்து எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 26 ஜனவரி 1950. ஓகே ஓகே, ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 324 to 329 பார்ட் 15 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான் என்ன சொல்லுது அப்படின்னா எலெக்ஷனை பற்றி சொல்லுது. ஓகேவா? ஒரு 5 ஆர்டிக்கல் 324 329. ஓகேவா? இதை தான் வந்து என்ன சொல்லுது. ஸோ இது வந்து எப்படி நம்ம 324 329 க்ளூ வச்சுக்கலாம். சும்மா இது வந்து ஒரு ஃபன்னுக்காக, ஒரு க்ளூக்காக நம்ம ஒன்று சொல்கிறோம். ஓகேவா? என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு 32 வயசு, அதான் 32, அவளுக்கு 4 குழந்தை 32 வயசில். இன்னொரு ஃப்ரெண்டுக்கு 32 வயசு, அவங்களுக்கு 9 குழந்தை. அப்போ 32 வயசில் ஒருத்தவங்களுக்கு 4, இன்னொருத்தவங்களுக்கு 9. ஓகேவா? ஸோ இவங்க வந்து கரெக்டான பார்ட்னர்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க, எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் 4ங்கிறத கரெக்டாக வச்சுக்கிட்டாங்க. இன்னொருத்தவங்க தப்பாக எலெக்ட் பண்ணியிருக்காங்க. இதான் எலெக்ஷன் கமிஷன் 324 to 329. ஓகேவா? ஆஃப் தி பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நம்மளோட கான்ஸ்டியூஷனில் இதை தான் சொல்லியிருக்காங்க. இது எதில் சொல்லியிருக்காங்க? 15. ஓகேவா? 15. ஓகே, ஸோ இந்த ஆர்டிக்கல் 324 வந்து எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 32 வயசில் 4 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இண்டிபெண்ட் எலெக்ஷன் கமிஷன். அதாவது எலெக்ஷன் கமிஷனுங்கிறது ஒரு இதையும் சார்ந்து இருக்காது, தனித்து இருக்கிறதுங்கிறது. ஸோ 32 வயசில் வந்து ஒரு 4 குழந்தைங்கிறது தனியாக மேனேஜ் பண்ணிக்கலாம், யாரையும் சார்ந்து இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் 9 பேருங்கிறது தான் கஷ்டம். அதான் 32 வயசில் 4 குழந்தைங்க இண்டிபெண்ட்டாக இருந்துக்கலாம், யாரையும் சார்ந்து இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. அதை தான் 324 ஆர்டிக்கல் வந்து சொல்லுது. ஓகேவா? ஸோ ஃபார் அன் இண்டிபெண்ட் எலெக்ஷன் கமிஷன், அப்புறம் ஃப்ரீயாக இருக்கலாம், ஒரு ஒரு வந்து வெளிப்படைத்தன்மையோட ஒரு நல்லபடியான ஒரு எலெக்ஷன் கமிஷனாக அது வந்து இருக்கும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து 324 எலெக்ஷன் கமிஷன் 324. இப்பொழுதைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்காங்க, 2 சபார்டினேட் பண்ணி 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஒரு சீஃப் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து சபார்டினேட்டடாக இருப்பாங்க. ஸோ நம்ம பார்லிமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எலெக்ஷன் கமிஷனர் என்னதான் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனுங்கிறது ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு தனித்தான ஒரு பாடினாலும் கூட நம்மளோட பார்லிமெண்ட்டில் இந்த எலெக்ஷனுக்கான அந்த ப்ரிப்பரேஷன், ஓட்டர் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன்ஸு, அந்த தொகுதி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, அந்த தொகுதி வரையறை, இது எல்லாமே வந்து பார்லிமெண்ட்டில் தான் டெசிஷன் எடுப்பாங்க. இதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்டுக்கான அந்த தொகுதி வரையீடு, எலெக்ஷன், அந்த ஓட்டர் லிஸ்ட்டு, இது எல்லாத்தையும் வந்து ஸ்டேட் தான் வரையறை எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்மளோட சட்ட புத்தகத்திலே கொடுத்துருக்கு. இவங்க வந்து இதில் ரோல் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குடவோலை சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா சோழர்கள் காலத்தில் தமிழ்நாட்டில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதாவது இது என்னது, இந்த குலுக்கி போட்டு சீட் எடுக்கிறாங்க இல்லையா, எலெக்ஷன். அதுதான் எலெக்ஷனுங்கிறது சோழர்கள் காலத்திலேயே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்றாங்க. அடுத்து எலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் வந்து ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா லோக்சபாவில் இருக்க நம்ம செலக்ட் பண்ணி அனுப்புகிற எம்பியிலேருந்து ஒருத்தவங்க வந்து லீடராக வந்து லோக்சபாவில் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து பிரைம் மினிஸ்டர்ஸாக இருக்காங்க. நம்ம வருஷம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் ஓட்டர்ஸ் டேவை வந்து 25ஆம் தேதி ஜனவரி மாதம் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ ஜனவரி 26 நம்மளோட ரிபப்ளிக் டே. ரிபப்ளிக்னா என்ன? மக்களாட்சி. கரெக்டாக? குடியரசு தினம். டெமோக்ரஸினா மக்களாட்சி, ரிபப்ளிக்னா குடியரசு. ஸோ குடியரசு அப்படின்னாலும் கூட நம்ம வந்து என்னது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களோட பவரில் ஆள்றது தான். ஓகேவா? ஸோ 26ஆம் தேதி அதுனா அதுக்கு முன்னாடி வந்து 25ஆம் தேதி சரி நீங்களாம் ஓட்டு போட்டுக்கோங்க, மறுநாள் வந்து குடியரசு தினம்னு சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லி 25ஆம் தேதி நமக்கு ஓட்டர்ஸாக கொடுத்துட்டாங்க. நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே 25, மறக்க மாட்டீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. நம்ம இந்த மாதிரியான ஒரு இதில் தான் வந்துட்டு நம்ம வந்து இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான ஓட்டிங் மூலமாக நம்மளோட வாய்ஸை வந்து பதிவு பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து நோட்டா. இந்த நோட்டா அப்படிங்கிறது வந்து ஒன்றுமே கிடையாது, நம்ம வந்து யாருக்குமே வந்து ஓட் பண்ண வில்லிங் இல்லை அப்படின்னு சொல்லி போடுறது தான். நன் ஆஃப் தி எபோ. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, நன் ஆஃப் தி எபோ அப்படின்னு சொல்லி கடைசியாக இருக்கும் இது. அதனால் மேலே இருக்க யாருக்குமே ஓட்டு போல போங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. இந்த பாருங்க, இந்த பிக்சரில் இருக்கும், கடைசியாக இருக்கும். இந்த பாருங்க, இந்த பிக்சர் தான் கடைசியாக இருக்கும். நான் மேலே இருக்க யாருக்கும் போடலைங்கிறது தான் நன் ஆஃப் தி எபோ அப்படின்னு சொல்கிறதுக்கான அர்த்தம். ஓகேவா? ஸோ இது வந்து வந்த ரூல் என்ன அப்படின்னா 49O. இந்த ரூல் படி தான் இந்த நோட்டை வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 1961 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது பார்த்தோன்னா 2014 தான். நோட்டாங்கிற புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. 61 புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த 61 புதுசாக ஒரு விஷயம். ஸோ 1ன்னு முடியறதை மட்டுமாவது ஞாபகம் வச்சுக்குவோம். ஓகே,
நோட்டா நோ அந்த நோ ஓ அதே மாதிரி 49 ஓ அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். நோ 49 ஓ. ஸோ விவிபேட், இந்த விவிபேட் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்பரன்சி. நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம போட்டது வந்து கரெக்டாக தான் நம்ம போட்டிருக்கோமான்றது வந்து விவிபேட் வந்து நமக்கு காட்டும். அதுதான் வந்து ட்ரான்ஸ்பரன்சி. இது 2014 ஜென்ரல் எலெக்ஷனில் தான் வந்து நம்ம இந்தியாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 14வது கண்ட்ரியாக நம்ம நோட்டா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ 14 கண்ட்ரி 2014 ஓகே. அடுத்து டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா. டேரக்ட் எலெக்ஷன், இன்டேரக்ட் எலெக்ஷன். டேரக்ட் எலெக்ஷன்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம வந்து டேரெக்டாக நம்மளோட எம்எல்ஏ செலக்ட் பண்ணுறோம், எம்பியை செலக்ட் பண்ணுறோம். 18 வயசானவங்க எல்லாரும் ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க இல்லையா? இதுதான் வந்து டேரக்ட் எலெக்ஷன். அதான் வந்து ஃபஸ்ட்டு இதை சொல்லியிருப்பாங்க. நம்ம மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் செலக்ட் பண்ணுறோம். 2வது பாயிண்ட் வந்து எம்எல்ஏஸை செலக்ட் பண்ணுறோம். 3வது பாயிண்ட் வந்து லோக்கல் கவர்னிங் பாடிஸ், அந்த வில்லேஜ் பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டிஸ் இவங்களெல்லாம் வந்து நம்ம தான் வந்து செலக்ட் பண்ணுறோன்றாங்க. மெரிட்ஸ். ஸோ இது என்னெல்லாம் வந்து மெரிட்ஸ் அப்படின்னா மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையான ரெப்ரசன்டேட்டிவ்ஸை அவங்களே வந்து ஜனநாயக முறையில் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அவங்க செலக்ட் பண்ணுறனால கவர்மெண்ட் என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுது, யாரை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்கள வந்து ஒரு என்கரேஜ் பண்ண வைக்கிது. அந்த மக்களும் வந்து இப்படி ஓட் பண்ணுற மூலமாக நம்மளும் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு பாலிடிக்ஸில் ஒரு அங்கம் விதிக்கிறோம், அதாவது அரசியலில் ஒரு அங்கம் வகிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுறனால அவன் ஏதாவது தப்பு பண்ணாங்க, அந்த பொலிட்டிஷியன் ஏதாவது தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து நமக்கு பதில் சொல்லக்கூடிய பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அது டிமெரிட்ஸ். அப்படிங்கும்போது இந்த மாதிரி டைரக்ட் எலெக்ஷன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அப்புறம் வந்து படிக்க தெரியாத அந்த படிப்பறிவு இல்லாத மக்களை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தப்பாக ஏதாவது ஒன்று முடியாததை வந்து சொல்லி நாங்கள் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்னு சொல்லி அவங்கள ஏமாற்றி ஓட்டு வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாதி, மொழி இந்த மாதிரி சொல்லி அங்கங்கே ஓட்டு வாங்குறாங்க. அப்புறம் இது பெரிய ப்ராசஸ் இல்லையா? பெரிய ஜனநாயக நாட்டில் இந்த எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா நிறைய தேர்தல் பூத் இருக்கும். அந்த பூத்தில் எல்லாமே வந்து ஃபேராக நடக்குதான்னு எலெக்ஷன் கமிஷன் வந்து மானிட்டர் பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான டிஃபிகல்ட் வேலை. அதுக்கப்புறம் வந்து காசு கொடுத்து ஓட்டை வாங்குறது. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து 2 கட்சிக்குள்ள சண்டை நடக்கும், இந்த மாதிரி வன்முறைகள் வெடிக்கும், அப்போ லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வருது. இதெல்லாம் வந்து டிமெரிட்ஸ் டேரக்ட் எலெக்ஷனில். இன்டேரக்ட் எலெக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம பிரசிடென்ட்லாம் இன்டேரக்ட் எலெக்ஷனில் தானே எலெக்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து இன்டேரக்ட் எலெக்ஷன். இதோட மெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ரொம்ப ரொம்ப கம்மி. இன்டேரக்ட் எலெக்ஷனுக்கு பெருசாக ஒன்றும் தேவைப்படாது, செலவு வந்து கம்மி. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாடு மாதிரி ஒரு பெரிய மக்கள் தொகை கொண்ட நாட்டில் இன்டேரக்ட் எலெக்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று, கண்டக்ட் பண்ணுறது ஈஸி. டிமெரிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மி தான். இப்போ பிரசிடென்ட் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன பார்லிமெண்ட்லேருந்து போகிறாங்க, நம்ம 2 லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலேருந்து போகிறாங்க, யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து போகிறாங்க எலெக்டட் மெம்பர்ஸும். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பேர் தான் போகிறாங்க. இவ்வளோ மக்களையும் ரெப்ரசென்ட் பண்ணி கொஞ்சம் பேர் தான் வந்து அங்கே எலெக்ஷனுக்கே போகிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து காசு கொடுத்து ஈஸியாக வந்து ஆட்களை வாங்கிடலாம். கரெக்டாக? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு வந்து ஒரு டேரக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் மூலமாக தான் இது பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிசம். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் மக்களுக்கும் அந்த கவர்மெண்ட்டுக்கும் நடுப்புற ஒரு அங்கமாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டினா ஒன்றும் கிடையாது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரே அஜெண்டா வச்சுருப்பாங்க. இதுதான் கொள்கைகள்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு அதை வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. 3 காம்பனன்ஸாக வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி பிரிக்கிறாங்க. முதல்ல ஒரு தலைவர்னு ஒருத்தவங்க இருக்கணும், அவங்கள வந்து ஆக்டிவாக அந்த வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒருத்தங்க இருக்கணும். அடுத்து வந்து அந்த கட்சியை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான சில ஃபாலோவர்ஸ் இருக்கணும். இதுதான் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஓகே. ஸோ பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் யாரெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்கன்னு. அதே மாதிரி நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட்டோட எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ராஜ்யசபாவில் 12 பேர், லோக்சபாவில் 2 பேர், இவங்கெல்லாம் போய் அவரோட எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கவே முடியாது. அடுத்து டைப்ஸ் ஆஃப் அ பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னா சிங்கிள் பார்ட்டி, 2 பார்ட்டி, மல்டி பார்ட்டி, இவ்வளோ தான். சிங்கிள் பார்ட்டினா ஒன்று தான், ஒரே ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. லைக் சைனா, பழைய யூஎஸ்எஸ்ஆர், கியூபா, இவங்கெல்லாம் சிங்கிள் பார்ட்டி. ஓகேவா? 2 பார்ட்டினா நம்ம யூஎஸ்ஏ, யூகே தான், 2 பார்ட்டி தான் இருப்பாங்க. லேபர் பார்ட்டி, டெமோக்ராட்டிக் பார்ட்டி, காங்கிரஸ், இந்த மாதிரி 2 ஒரு நாட்டிலையும் ஒரு 2 தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து மல்டி பார்ட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது இப்போ நம்ம நாட்டிலலாம் மல்டி பார்ட்டி சிஸ்டம், ஸ்ரீலங்காவில் மல்டி பார்ட்டி சிஸ்டம், ஃப்ரான்ஸ், இட்டாலி இவங்கெல்லாம் மல்டி பார்ட்டி சிஸ்டம். டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னா நேஷனல் பார்ட்டி, ஸ்டேட் பார்ட்டிஸ், இந்த 2 தான் இருக்குது. ஸோ நேஷனல் பார்ட்டியில் ஒரு லீடர் இருப்பாங்க, ஒரு அப்போசிஷன் இருப்பாங்க, ரூலிங் அப்போசிஷன். ஸ்டேட் பார்ட்டியில் ஒரு ரூலிங், ஒரு அப்போசிஷன். அடுத்து நேஷனல் பார்ட்டிஸ். ஒரு பார்ட்டி வந்து நேஷனல் பார்ட்டியாக இருக்கணும் அப்படின்னா என்ன குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு 4 ஸ்டேட்லேயாவது அவங்க வந்து நேஷனல் பார்ட்டியாக அவங்க வந்து ரெகனைஸ் பண்ணியிருக்கணும். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா பார்ட்டியுமே என்னது நேஷ்னல் பார்ட்டியாக இருக்கணும். தேசிய அளவில் ஒரு கட்சினா 4 ஸ்டேட்லேயாவது இவங்க நேஷனல் பார்ட்டி, ஸ்டேட் பார்ட்டின்னு ரெகனைஸ் ஆகிருக்கணும். இப்போ பிஜேபி இருக்காங்கன்னா குறைஞ்சது ஒரு 4 ஸ்டேட்லேயாவது இவங்க பிஜேபி வந்து ஸ்டேட் பார்ட்டியாக இருக்கணும். இப்போ நம்ம இதெல்லாம் ஸ்டேட் பார்ட்டியாகவும் அவங்க பிஜேபி இருப்பாங்க. கரெக்டாக? அதுதான். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா
அவங்க எலெக்ஷன் கமிஷனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து ரெஜிஸ்டர் ஆகி 4 ஸ்டேட்டில் வந்து அவங்கள ரெகனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு தனித்து ஒரு சிம்பிள் இருப்பாங்க. ஸோ அவங்கள கேண்டிடேட் வந்து இப்போ பிஜேபி சார்பாகவோ இல்லை காங்கிரஸ் சார்பாகவோ அந்த மாதிரி யாராவது நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த சிம்பிள் தான் கொடுக்கப்படும். ஓகேவா, அந்த சிம்பிள் தான் அவங்க யூஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ 2017 7 ரெகனைஸ்டு நேஷ்னல் பார்ட்டிஸ் இருந்திருக்கு. 17 இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 14 இங்கே நோட்டாக் பார்த்துருப்போம். 14 ஒன்று பார்த்துருப்போம். ஓகேவா, ஸோ 2014 இங்கே 2017 7. ஓகே, அது மறந்துடாதீங்க. 2017 7 நேஷ்னல் பார்ட்டிஸ் வந்து இருக்குது. ஸ்டேட் பார்ட்டிஸ் அப்படின்னா ஸோ 7 நேஷ்னல் பார்ட்டிஸஸ் வந்து இருக்கா. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பார்ட்டிஸஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஸ்டேட் பார்ட்டிஸாக வந்து ரெகனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம ரீஜனல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்களும் அதே ப்ராசஸ் தான். எலெக்ஷன் கமிஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, சில சர்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வந்து அவங்க செக்யூர் பண்ணியிருக்காங்க, அதை வின் பண்ணியிருக்காங்க, இல்லை பதிஞ்சிருக்கு. அவங்களுக்கு வந்து இப்போ வேலிடாக இருக்க ஓட்டில் சில சர்டைன் பர்சன்டேஜ் ஓட்ஸ் வந்து பதிஞ்சிருக்கு, இல்லை அசம்பிளி எலெக்ஷனில் லோக்சபா எலெக்ஷனில் வின் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஸ்டேட் பார்ட்டி அப்படின்னு கன்சிடரேஷனுக்கு வராங்க. எப்படி வந்து ஒரு நேஷனல் பார்ட்டி நம்ம ரெகனைஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ மொத்தமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 ஸ்டேட்டில் வேலிடாக இருக்கிற ஓட்டில் 6% ஓட்டாவது வாங்கியிருக்கணும். ஓகேவா, இப்போ மொத்தமாக வந்து ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா அதில் வந்து 80% ஓட்டும்பாங்க. அதில் வேலிடாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 65% ஓட்டு தான் இருக்கும். அந்த வேலிட் ஓட்டில் 6% ஓட்டு வந்து நம்ம வாங்கியிருக்கணும். அது ஒரு க்ரைட்டீரியா. அப்படி இல்லையா, லோக்சபா எலெக்ஷனில் அட்லீஸ்ட் 2% ஸ்டீட்டை 2% வின்னிங்கை வந்து 3 ஸ்டேட்லையாவது வந்து வாங்கியிருக்கணும். இன்னொன்று விஷயம் பார்த்தோம் அப்படின்னா 4 ஸ்டேட்ஸில் ஸ்டேட் பார்ட்டின்ற அந்தஸ்து அவங்களுக்கு இருக்கணும். இதுதான் வந்து ஒரு நேஷ்னல் பார்ட்டிக்கான அந்தஸ்து. ஓகே, அடுத்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஃபங்க்ஷன்ஸு. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நம்ம ஆல்ரெடி இது எல்லாமே படித்தது தான். டெமோக்ரஸிஸு, எலெக்ஷன்ஸும் இந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக ரன் ஆகிட்ருக்கா அப்படின்றது வந்து கேண்டிடேட்ஸை போட்டு அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. பாலிசிஸு, ப்ரோக்ராம்ஸ், அதாவது என்னெல்லாம் வந்து சட்டங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவங்க இது பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பாலிசி மேக்கிங்கில் இவங்க ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. லெஜிஸ்லேச்சரில் போய் உட்காந்து அதை பற்றி பேசுகிறதுக்கு, டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க. பார்ட்டிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணுவாங்க. இந்த பார்ட்டிஸ் அதாவது வந்து மெஜாரிட்டியாக வரவங்க வந்து லீடராகவும் ரூலிங்காகவும், கம்மியாக வரவங்க வந்து அப்போசிஷனாக வருவாங்க. இந்த அப்போசிஷன் பார்ட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களோட ஒப்பீனியன், அதாவது ரூலிங் பார்ட்டி தப்பு பண்ணும்போது கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்களோட விருப்பங்களை இந்த பார்ட்டிஸ் தான் வந்து ஷேப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. எது முக்கியம் அப்படின்னு சொல்லி வாய்ஸையும் அதான் ரைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ட்டிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பீப்புளுக்கும் கவர்மெண்ட் மிஷினரிக்கும் ஒரு பாலமாக இருக்குது. அடுத்து ரூல் ஆஃப் த அப்போசிஷன் பார்ட்டிஸ் அண்ட் டெமோக்ரஸிஸ். இதில் ஒன்றுமே கிடையாது. 2 பார்ட்டி சிஸ்டம்லலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் யூஎஸ்ஏ, இதுலேயும் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் தான். மல்டி பார்ட்டி சிஸ்டம் வந்து இந்தியா, ஃப்ரான்ஸு, இவங்க எல்லாமும் டெமோக்ராட்டிக் தான். இவங்களுக்கும் ஒரு ரூலிங் பார்ட்டி இருப்பாங்க, ஒரு அப்போசிஷன் பார்ட்டி இருப்பாங்க. இந்த லீடர் ஆஃப் த அப்போசிஷன் பார்ட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவார். கேபினெட் மினிஸ்டர்களோட அந்தஸ்து இவருக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோட சேர்மேனாக இருப்பார். ஸோ தட் வந்து வரவு செலவுலாம் கரெக்டாக நடக்குதா அப்படிங்கிறதையும் இவர் வந்து பார்த்துக்குவார். பப்ளிக் மணி, மக்களோட காசு சரியாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்ஸ், அப்புறம் இன்ஃபர்மேஷன் கமிஷன், இவங்க 2 சேர்பர்சனை செலக்ட் பண்ணுறாங்க இல்லையா, இதில் இவரையும் கன்சல்ட் பண்ணி தான் பண்ணணும். ஓகேவா, அவ்வளோதான் வந்து அப்போசிஷன் பார்ட்டி. ப்ரெஷர் குரூப், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ப்ரெஷர் குரூப் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே ஆரிஜினேட் ஆகிருக்கும் அப்படின்னா யூஎஸ்ஏல தான் ஆரிஜினேட் ஆகிருக்கும். ப்ரெஷர் குரூப் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, ஒரு குரூப்பாக கொஞ்சம் பேர் வந்து அவங்களோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ஓகேவா, காமனாக அவங்களுக்குள்ளே இருக்க பொதுவான ஒரு விருப்பத்தை வந்து ஆல்ரெடி ஒரு பாலிசிஸ் இருக்குல்ல, ஒரு கவர்மெண்ட்டில் வந்து ஆல்ரெடி ஒரு பாலிசி இருக்கோ, இல்லை வந்து புதுசாக ஒரு பாலிசி கொண்டு வரணுன்னாலோ கவர்மெண்ட்டை வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க. இத்தனை லட்சம் மக்கள், அது ஒரு குரூப்னால் 1 லட்சம் மக்கள் இருக்கலாம், ஒரு 10 லட்சம் மக்கள் இருக்கலாம், இவங்களோட விருப்பம் இது, நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கவர்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பாலிசி கொண்டு வாங்கன்னு ப்ரெஷர் பண்ணுறது தான். கவர்மெண்ட்டை ப்ரெஷர் பண்ணனால தான் இது பேர் ப்ரெஷர் குரூப். இது யூஎஸ்ஏலேருந்து ஆரிஜினேட் ஆகிருக்கும். ஓகேவா, யூஎஸ்ஏக்கு எப்போவுமே என்னது ஒரே ப்ரெஷர் தான். ஓகே, ஏன்னா வந்து எவன் சண்டை போடுவா, பஞ்சாயத்துக்கு போகலாம். நம்ம நாட்டில் என்ன பண்ணுறது, இப்போ கொரோனா வேறு அவங்களுக்கு போட்டு தாக்குது. ஸோ யூஎஸ்ஏனாலே ப்ரெஷராக தான் இருப்பாங்க. அதான் இந்த ப்ரெஷர் குரூப்ஸ் வந்து பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ்னு சொல்லலாம், வெஸ்டட் குரூப்ஸ்னு சொல்லலாம். ஓகே, இவங்க வந்து அதாவது இவங்க வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா இவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கிடையாது. அதே சமயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் பவரை கேப்சர் பண்ணணும்னு விரும்ப மாட்டாங்க. ஆனாலும் பாலிசி மேக்கிங்கில் இவங்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து ப்ளே பண்ணுவாங்க. அதை பின்னாடி படிப்போமா. ப்ரெஷர் குரூப்ஸ் இன் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து ப்ரெஷர் குரூப்ஸுங்கிறது வந்து அந்தளவுக்கு வந்து யூகே, பிரிட்டனு, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, யூஎஸ்ஏ இந்த மாதிரியெல்லாம் டெவலப் ஆகட்டினாலும் கூட ஓரளவுக்கு ப்ரெஷர் குரூப் வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரெஷர் குரூப்ஸ் வந்து என்னென்ன கிளாஸிஃபை பண்ணுவோம்
ப்ரெஷர் குரூப். ஸோ ப்ரெஷர் குரூப்னா பிஸ்னஸ் குரூப்பு, ட்ரேட் யூனியன்ஸு, அக்ரேரியன் குரூப்ஸு, ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸு, ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன்ஸு, ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன்ஸு, ஒரே ஒரு நிமிஷம் இருமா வரேன், ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன்ஸ், ட்ரைபல் ஆர்கனைசேஷன்ஸ், லிங்குஸ்டிக்ஸ் குரூப்ஸு. ஸோ இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் வந்து இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க, எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ப்ரெஷர் குரூப்ஸ்னு சொல்லிட்டு. அப்படியே இது ஒன்று லிங்க் பண்ணோன்னா நமக்கு தெரியும். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ரெஷர் குரூப்ஸ் இன் இந்தியா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு தனிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸும் எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கூடயும் இவங்க சேர்ந்துருக்க மாட்டாங்க. இன்டெரக்டாக தான் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்டெரக்டாக இருப்பாங்க. ஆனாலும் கூட ரொம்ப ஒரு பவர்ஃபுல் குரூப்பாக இந்த ப்ரெஷர் குரூப் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த ப்ரெஷர் குரூப் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன், எஜுகேஷன், பாலிசி ஃபார்முலேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பண்ணுவாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரெஷர் குரூப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ஃபார்மலாக இருப்பாங்க. டேரெக்டாக போய் கலந்துக்க மாட்டாங்க. ஆனாலும் பாலிசி டெசிஷன்ஸும் அதில் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா அவங்களோட விருப்பங்களை வந்து பெட்டிஷன்ஸாக கொடுப்பாங்க, ஊர்வலம் போவாங்க, டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் கொடுப்பாங்க, இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக இளைஞர்களை வந்து ரொம்ப கவரும்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் அப்படின்னா இவங்க வந்து இந்த ரிசர்ச் ஃபீல்டில் அந்த மாதிரி நிறைய இதில் வந்து எஜுகேஷன் ரிசர்ச்சஸ், அப்புறம் கமெண்டிங் ஆன் கவர்மெண்ட் பாலிசிஸ் இந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க. ஓகேவா? இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சயின்டிஸ்ட் கிட்ட இன்னும் நிறைய பேர்கிட்ட வந்து அவங்களோட ஒப்பீனியனை வாங்கி ப்ரெஷர் குரூப் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரெஷர் போடும், இதெல்லாம் மாற்றுங்கன்னு சொல்லி. பாலிசி ஃபார்முலேஷன் அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பாலிசி மேக்கிங்க்கு வந்து கவர்மெண்ட் வந்து இவங்களெல்லாமும் கன்சல்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? பெருசாக சொல்லக்கூடிய ப்ரெஷர் குரூப். அடுத்து மொபிலைசேஷன்ஸ் அண்ட் பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நம்மளோட ரோல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இங்கே சொல்ல போகிறாங்க. மொபிலைசிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சமுதாயத்தில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைங்கும் போது நம்ம போய் ஹெல்ப் பண்ணுறோம் இல்லையா, இதுதான் மொபிலைசிங் அப்படிங்கிறது. டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா ஒரு சின்ன லோக்கல் குரூப்போ இருந்தாலும் சரி, ஒரு இண்டிவிஜுவல் சிட்டிசனும் இந்த டேக்ஸ் கட்டுறது, ரெவென்யூ ப்ராப்பராக கொடுக்குறது, இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்புறம் என்விரான்மெண்ட் வந்து பாதுகாக்கணும், க்ளீனாக வச்சுக்கிறது, ஹைஜீன்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம். ஓகேவா? ஸோ பெட்டர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து டெமோக்ராட்டிக் தான் அப்படிங்கிறது நம்ம ஒரு சிட்டிசன் மைண்ட்லேயும் இருக்கணும். பீப்புள் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனியனாக இருக்கட்டும், ஸ்டேட்டாக இருக்கட்டும், எல்லோரும் சேர்ந்து மனித வாழ்வுக்கு எதிராக நடக்கிற அந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம வந்து தட்டி கேட்கணும் அப்படிங்கிறது தான் வந்து மொபிலைசேஷன் அண்ட் தி டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷன்.